Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வருகிறேன். இன்றைக்கான தினவசனம் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும். செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் மிகவும் நம்முடைய அன்றாட வாழ்விலே அனுதினமும் நாம் மேற்கொள்ளும் காரியங்களை குறித்து சொல்கிறேன். இங்க ஆண்டவர் முதலேயே இந்த வசனத்தின் ஆரம்பத்திலேயே என்ன சொல்றாரு? வேலை செய்கிறவன். அப்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாம் வேலை செய்ய வேண்டும். என்னென்றால் அவரும் தன்னுடைய தந்தையோடு தச்சனாக வேலை செய்தார். ஏன் அவர் கடவுளுடைய மகன் என்று வேலை செய்யாம உட்கார்ந்துருக்கலாம்? அப்படி இல்லை. அதுக்கு மாறாக தன் தந்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அவர் வேலை செய்தார். இங்கு நமக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அன்றாட வாழ்விலே நமக்கு ஒரு கடமை. என்னது? வேலை செய்து உழைத்து வேர்வை சிந்தி நம்மளுடைய தேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தால் அவனுக்கு என்ன கிடைக்குது? கொஞ்சமா புசித்தா என்ன கிடைக்குது? அதிகமா புசித்தாலும் என்ன கிடைக்குது? நித்திரை கிடைக்கிறது. நித்திரை இந்த காலகட்டத்தில் நிம்மதியாக யார் உறங்குறாங்க அப்படின்னு பார்த்தா, மனத்தத்துவ நிபுணர்களை நாங்கள் அணுகிய போது அவர்கள் கூறிய கருத்து என்னவென்றால் 80% மக்கள் நித்திரை அடையாமல் தூக்கமின்மை, மனக்குழப்பம், மன அழுத்தம் இப்படியாக தான் இருக்கிறாங்க. இப்போ 20% மக்கள் தான் நிம்மதியாக உறங்குறாங்க. நித்திரை அப்படின்னா தூக்கம் உறக்கத்தை தான் அவர்கள் சொல்கிறார். ஏன்னா வேலை செஞ்சா என்ன பண்ண? அதிகமாக வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தால், அப்ப என்னன்னா வேலை செய்யறவன் தான் சாப்பிடணும் அப்படிதான் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். மறுபடியும் அதை வாசிப்போம். வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும். ஆமா, இங்க கொஞ்சமா ஏன் புசிக்கணும்ன்றாங்க, இல்ல அதிகமா புசித்தாலும் ஏன் ஆண்டவர் சொல்றாரு? இப்போ நம்ம வேலை செய்யறோம்னா கண்டிப்பா நம்மளால வயிறு முட்டை சாப்பிடணும். சாப்பிட்டா வேலை செய்ய முடியும். அதே மாதிரி கம்மியா சாப்பிட்டாலும் வேலை செய்ய முடியாது. அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? நடுநிலையாக இருக்கணும். இன்னொரு வசனம் கூட இருக்கிறது. என்னன்னா, சாப்பிடுவதற்காக ஒருத்தன் வாழக்கூடாது. எப்படி? சில பேர் இருக்கிறாங்க, அப்பதான் சாப்பிட்டு வந்திருப்பாங்க, உடனே திருப்பி அடுத்த ரோடு ஏதாவது ஸ்நாக்ஸ் இப்படி சாப்பிட்டுட்டே இருப்போம் அனுதினம். அப்ப அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகாது? அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது. உழைத்தால் நீ சாப்பிடு, இல்லைன்னா நீ எப்போது உழைக்கிறாயோ அப்போது நீ சாப்பிடு. ஒருவேளை நம்ம 1 மாசம் வேலை செய்யாம இருந்தோம்னா அப்போ 1 மாசம் சாப்பிடக்கூடாது. அப்போ 1 மாசம் சாப்பிடலன்னா நம்ம எப்படி உயிர் வாழ்வது? அதுதான் ஆண்டவர், நம் மெய்யான தேவன், நாம் உழைத்து சாப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் பசி என்ற ஒரு விஷயத்தை மறைவாக வச்சார். எல்லா மனிதரும் இந்த பசியினால தான் உழைப்பை போடுகிறார். இந்த பசியினால தான் இரவு பகலாக உழைக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் பசின்றது ஒன்று இல்லை என்றால் நினைத்து பாருங்க. இப்ப பசி ஒன்று இல்லை என்றால் நாம் இன்றைக்கு வேலையை செய்ய முடியாது. பள்ளி பருவத்தில் இருக்கிற மாணவர்கள்லாம் ஏன் படிக்கிறீர்கள்? நம்மளுடைய வருங்கால எதிர்காலத்துல நமக்கு பசி உண்டாலும் நம்மளுடைய உழைப்பிலே நாம் சாப்பிட வேண்டும். மற்றவர்களுடைய உதவியை நாடாமல் நம்மளே உழைச்சி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ள வரும். ஏன் வரும்? இந்த பசின்றது இருக்கக்கூடாது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இது மிகப்பெரிய ஆண்டவருடைய வெளிப்பாடாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த புதிய ஏதேன் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிற என்னையும் ஆண்டவர் வழியில் நடத்துகிறார். நானும் வேலை செய்து கொண்டு தான் இந்த ஊழியத்தையும் நான் செய்து கொள்கிறேன். ஒருவேளை நான் யாராவது மக்களை போய் அணுகும் போது அவர்கள் ஒரு வார்த்தை கேட்பார்கள், நீங்க கடல் கடன்னு இருக்கிறீங்களே, உழைச்சி சம்பாதிங்க.
அதற்கு நான் இரையாக கூடாது என்றுதான் நான் உழைத்துக்கொண்டே ஊழியத்தை செய்ய ஆண்டவர் பலன் தருகிறார். இந்த வசனத்தை நாம் சிந்திக்கும் போது வேலை செய்கிறவனுக்கு அதிகம் புசித்தாலும் கொஞ்சம் புசித்தாலும் அவனுக்கு ஆரோக்கியமான நித்திரை உண்டு. ஆனால் பேராசை குணம் அதிகமாக பணம் ஈட்ட வேண்டும் என்று சிந்தனையில் நாம் அலைந்து திரிந்தாலும் அது அழிவுக்கே தான் போகிறது என்று சொல்கிறார். இந்த பேராசை இல்லாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பரிசுத்த ஆவியானவரை உதவிக்காக நாம் மன்றாட வேண்டும், ஜபிக்க வேண்டும். ஜபிக்க ஆண்டவர் அவருடைய வல்லமை கொடுத்து நம்மளை பாதுகாப்பார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகளை வெளிப்பட வேலை வாய்ப்புகள் கிடைக்க நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்போ இந்த பிரசங்கில் சொல்லப்பட்டது போல வேலை செய்கிறவனுக்கு அதிகமாக புசித்தாலும் கம்மியாக புசித்தாலும் நல்ல நித்திரைகள் விட்டது ஆண்டவரே. ஆனால் பேராசை குணமுள்ளவர்களுக்கோ அழிவுதான் என்று நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம்ப்பா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் கூட அத்தியாவசிய தேவைக்கு எங்களுக்கு பணம் இருந்தால் போதும் ஆண்டவர். எங்களுக்கு எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லையோ நீர் எடுக்கணும் ஆண்டவர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம்ப்பா. அப்பா, நீங்கள் வாலிபர்கள் வேலை இல்லாமல் அலைபவர்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். அவர்களுக்கும் ஏற்ற வாய்ப்புகளை நீ தந்துருமான செய்கின்ற கர்த்தாவே. அதுபோல் அதிகாரிகள் கண்ணில் நீ தயத்தை உண்டாக்கும் ஆண்டவர். இன்றைக்கு செல்லும் இளைஞர்களுக்கு தகுந்த முறையில் நல்லபடியாக ஆராய்ந்து அவனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பதற்கு நீர் அவர்கள் கண்ணில் தயவை உண்டாக்கும். அப்பா, உங்களுடைய கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்க அநேக இளைஞர்கள் கூட வேலை இல்லாமல் இருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பை நீ தந்துருமான செய்கின்ற கர்த்தாவே. அப்போ இளைஞர்களுக்கு நல்ல சிந்தனை உள்ளவர்களாக ஆவின் பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளும் தகுதி உள்ளவர்களாக மாற தேவைக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறேன். இயேசு மூலமா ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Now you're watching New Eden TV.